கார்த்தி ரேவதி சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். கோயில் கும்பாபிஷேகத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிக்கிட்டு பார்த்தோம்னா சந்திரகலா ஒரு திட்டம் போட்டு கொடுக்குறாங்க காளிமால்கிட்ட. காளிமாலும் பார்க்கும்போது அவங்க கோவில் கும்பாபிஷேகத்தை தடுத்து நிறுத்துறதுக்காக மாலைக்குள்ளே அந்த பொருளை வச்சு அனுப்புகிறாங்க. அந்த மாலையை யாருக்கு போட போகிறாங்க, என்னெல்லாம் நடக்க போகுது, கார்த்தி இந்த ஆபத்துலேருந்து இவங்களெல்லாம் காப்பாற்றுவாங்களா, அங்கே கோயில் கும்பாபிஷேகம் முடியறதுக்கு முன்னாடியே உண்மையை வரவழைக்கணும்னு சொல்லிட்டு சந்திரகலா இந்த மாதிரிலாம் கார்த்திகிட்ட உண்மை வரவழைக்கணும்னு சொல்லிட்டு இப்படிலாம் திட்டம் போட்டு வச்சுருக்கிறாங்க. கார்த்தி என்னெல்லாம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோயில் கும்பாபிஷேகத்துக்காக எல்லாருமே கிளம்புவோம். அப்போ சாமுண்டீஸ்வரி கூப்பிடும்போது சாமுண்டீஸ்வரி வரமாட்டேன்னு சொல்லும் போது அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, அத்தை தயவு செய்து வாங்க அப்படிங்கும்போது இல்லை மாப்பிள்ளை என்னை மன்னிச்சிருங்க நான் வரமாட்டேன் அப்படிங்கிறாங்க. சரி அத்தை நீங்கள் கொஞ்சம் தனியாக வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் உடனே சந்திரகலா தடுக்கிறாங்க. இப்போ எதுக்காக தனியாக எங்கள் அக்காவை கூப்பிடுற, எது பேசுகிறதா இருந்தாலும் இங்கே வச்சு பேசு அப்படிங்கும்போது உடனே சாமுண்டீஸ்வரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன சந்திரா கொஞ்சம் நீ அமைதியாரு அப்படிங்கும்போது உடனே ரேவதி சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்கே பாருங்க சித்தி அவர் அம்மா கிட்ட ஏதோ தனியாக பேசணும்னு சொல்லிட்டு இருக்கிறாரு, நீங்கள் எதுக்காக தடுத்து நிறுத்துறீங்க, அம்மா நீங்கள் போங்கம்மா அப்படின்னு சொல்லவும் உடனே கார்த்தியும் சாமுண்டீஸ்வரியை தனியாக பேசுறதுக்காக போகவும் உடனே சந்திரகலா நினைக்கிறாங்க என்ன பேச போறான்னு தெரியலன்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் பின்னாடியே போகிறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி கார்த்திகிட்ட கேட்குறாங்க, என்ன மாப்பிள்ளை என்கிட்ட தனியாக பேசுறதுக்கு என்ன இருக்குது அப்படிங்கும்போது அத்தை நீங்கள் ராஜா சேதுபதியோட பேரன் யாருங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்காக ரொம்பவே தீவிரமாக இருக்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கவும் ஆமாம் மாப்பிள்ள இப்போ அதை பற்றி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ராஜா சேதுபதியோட பேரன் யாருங்கிறது எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன மாப்பிள்ள சொல்லிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியுமா, அப்போ யாருங்கிற உண்மையை சொல்லுங்க அப்படிங்கவும் நீங்கள் கோயிலுக்கு வாங்க, கோயில் கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறமா நான் யாருங்கிற விஷயத்த நான் உங்கள்கிட்ட சொல்லிடுது அப்படிங்கவும் கண்டிப்பாக சொல்லுவீங்களான்னு கேட்கும்போது கண்டிப்பாக நான் அப்படிங்கிறாங்க. சரி அப்ப நான் வார அப்படிங்கமோ அப்போ சந்திரகலாவுக்கு இவங்க பேசுனது எல்லாத்தையுமே அவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க. இது கேட்டதுமே சந்திரகலா அதிர்ச்சி அடைகிறாங்க. ஓஹோ கோவில் கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீ உண்மையை போட்டு உடைக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரி கார்த்திக் கீழே இறங்கி வராங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க நானும் கோயிலுக்கு வர தயார் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே எல்லாருமே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ அடுத்தது பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரி வாங்கன்னு சொல்லிக்கிட்டு அவங்க முன்னாடி போகவும் அவங்க கூடயே சந்திரகலாவும் போயிருந்தாங்க. அப்போ அவங்க ரேவதியும் ராஜராஜனும் கேட்டுட்டு இருக்கிறாங்க, மாப்பிள்ளை நீங்க என்ன சொன்னீங்க சாமுண்டீஸ்வரி கிட்ட, உடனே வாரன்னு சம்மதிச்சிட்டார் அப்படிங்கும்போது நான் ராஜா சேதுபதியோட பேரன் யாருங்கிற உண்மையை கோயில் கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் சொல்றேன்னு அத்தையிட்ட சொன்னேன், அதனாலதான் அத்தையும் வரதுக்கு சம்மதிச்சிட்டாங்க அப்படிங்கவும் இதை கேட்டதுமே எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ ரோஹிணி கேட்டுட்டு இருக்கிறாங்க, அப்போ உங்களுக்கு தெரியுமா பாட்டியோட பேரன் யாருங்கிறது தெரியுமான்னு சொல்லி கேட்கும்போது உடனே கார்த்தியும் தெரியும் அப்படிங்கிறாங்க. அப்போ ஒன்று ரோஹிணி சொல்லிட்டு இருக்கிறாங்க, அப்போ இப்பவுமே சொல்ல வேண்டியதானு கேட்கும்போது உடனே மயில்வாகன் தடுக்கிறாங்க. அங்கே பாரு ரோஹிணி நீ வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி அழைச்சிட்டு போகவும் அப்போ ரேவதியும் ராஜராஜனும் அவங்க கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்க மாப்பிள்ளை இந்த விஷயத்தை பற்றி இப்போ சொல்லியே ஆகணும் அப்படிங்கும்போது ஆமாம் மாமா கண்டிப்பாக நான் சொல்ல தான் போகிறேன் அப்படிங்கவும் ரேவதி இதை கேட்டதுமே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது என்ன வாங்க எல்லாரும் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே சந்திரகலா சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க, அக்கா நீங்கள் முன்னாடி போங்க எனக்கு கொஞ்சம் சின்ன வேலை இருக்குது நான் முடிச்சுட்டு வந்துடுது அப்படிங்கவும் என்ன சந்திரா கண்டிப்பாக போகணுமா அப்படின்னு கேட்கும்போது ஆமாக்கா அப்படின்னு சொல்லும்போது சரி சந்திரா நீ வான்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே கோயிலுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா பாட்டியை தான் காட்டுறாங்க. பாட்டியும் கோயிலுக்கு வந்துடவும் உடனே ஊர்க்காரங்க எல்லாருமே பாட்டிக்கு மரியாதை செலுத்துறாங்க. ஏன்னா கோயில் கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு காரணமே நீங்களும் உங்கள் பேரனும் தான் அப்படின்னு சொல்லிடுவோம். அடுத்து பார்த்தோம்னா பாட்டி எல்லாம் ஆரம்பிச்சிட்டீங்களான்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம்மா எல்லாமே ஆரம்பிச்சுட்டு இருக்கிறோம், ராஜராஜன் ஐயா வந்துட்டாக்கி எல்லாமே அவங்க கையால் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ கொஞ்ச நேரத்தில் அவங்க வந்துருவாங்க அப்படின்னு பாட்டியும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா சந்திரகலா நேராக காளிமாலோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனதுமே அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரிக்கு கோயில் கும்பாபிஷேகம் முடிஞ்சதுமே அவன் கார்த்தி எங்கள் அக்கா கிட்ட யாருங்கிற உண்மையை சொல்லதுக்காக போகிறான், அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தாங்க நான் கேட்டேன் அப்படிங்கவும் இப்போ கோயில் கும்பாபிஷேகத்தை நடக்க விடக்கூடாது, கோயில் கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு முன்னாடியே கார்த்தி வாயாலேயே எங்கள் அக்கா கிட்ட உண்மையை சொல்ல வைக்கணும் அப்படிங்கவும் இது கிட்டதுமே காளிமால் சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஒன்று கவலைப்படாத சந்திரா நம்ம சொல்ல வச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. அது எப்படி முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே காளிமால் ஒரு திட்டத்தை போடுறாங்க, இதை மட்டும் நம்ம செஞ்சிட்டோம்னா கோயில் கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடியே கார்த்தியை உண்மையை சொல்ல வச்சிடலாம், அதே நேரத்தில் கோயில் கும்பாபிஷேகம் நின்று போயிடும், அதே மாதிரிக்கு உங்கள் அக்காவுக்கும் இந்த உண்மை முன்னாடியே தெரிஞ்சிடும், இதனால எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லவும் ரெண்டு குடும்பமும் அதோட முடிஞ்சு போயிடும் அப்படின்னு
சொல்லவும் இது கேட்டதுமே சந்திரகலா ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. சரி இதுக்குள்ள ஏற்பாடுலாம் நீங்க செய்யுங்க, நான் போறேன், ரொம்ப நேரம் நாங்க இருந்தோம்னா அப்புறமா அக்காவுக்கு சந்தேகம் வந்துடும் சொல்லிட்டு சந்திரகலா அங்க இருந்து கிளம்பி போறாங்க. அடுத்ததா காளிமாள் வந்து சிவனாண்டியும் முத்துவேலையும் கூப்பிடவும் 2 பேருமே வராங்க. அப்போ வந்து சில விஷயங்கள் எல்லாம் அவங்க சொல்றாங்க, இதை மட்டும் நீங்க செஞ்சிருங்க, சீக்கிரமா வாங்க அப்படிங்கவும் உடனே முத்துவேலு சிவனாண்டி அங்க இருந்து கிளம்புறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா கார்த்தி, சாமுண்டீஸ்வரர், ராஜராஜன் எல்லாருமே வந்துடவும் கோயிலுக்கு. அப்போ ஊர் ஜனங்க அவ்வளவுமே வந்து அவங்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்க. அப்போ பாட்டி உடனே நினைக்கிறாங்க, எப்படியோ கார்த்தி வந்து அதாவது சாமுண்டீஸ்வரியை வந்து கோயிலுக்கு அழைச்சிட்டு வந்துட்டான், என் பேரங்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டா போறோம், கண்டிப்பா அவன் நடத்தி வச்சிருவான் அப்படின்னு பாட்டி வந்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா அவங்க ரேவதி, ரோஹிணி, சுவாதி எல்லாருமே 3 பேருமே வந்து பாட்டியை பார்க்கறதுக்காக வராங்க. உடனே பாட்டி வந்து வாங்க பேத்தீங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும் அடுத்துங்க பார்த்தோம்னா வந்து சந்திரகுலாம் வந்துருந்தாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரர் வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன சந்திரா போன வேலை முடிஞ்சிச்சான்னு சொல்லி கேட்கும்போது ஆமாக்கா முடிஞ்சிச்சு அப்படிங்கிறாங்க. அடுத்தது அங்கே பார்த்தோம்னா வந்து அவங்க காளிமலை தான் காட்டுறாங்க. அப்போ காளிமலை வந்து பார்க்கும்போது அந்த பொருளை வந்து அவங்க வாங்கிட்டு வந்துருந்தாங்க. இது வந்து நம்ம மறைச்சி வச்சிடணும், அந்த கோயில் கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு முன்னாடியே இது வந்து வெடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது வந்து ஒரு பொருளை வந்து பூ மாலைக்குள்ளே அவங்க ஒழிச்சு வைக்கிறாங்க. இப்படி மாலைக்குள்ளே வச்சிருக்கனால கண்டிப்பாக வந்து யாருக்குமே வந்து சந்தேகம் வராது அப்படின்னு சொல்லவும் இதை கெட்டதுமே வந்து சிவனாண்டியும் முத்துவேலும் அதே மாதிரிக்கு அவங்க செஞ்சுருந்தாங்க. மாலைக்குள்ளே அந்த பொருளை தூக்கி வச்சுருந்தாங்க. சரி காளியம்மா இதை கொண்டுட்டு போய் நாங்கள் கோயிலில் கொண்டு நாங்கள் கொடுத்துருந்தோம் அப்படின்னு சொல்லவும் உடனே சரி அப்படிங்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா அவங்க மாலையும் இது கொண்டுட்டு போய் அங்கே கோயிலில் கொண்டு வச்சுருந்தாங்க. அப்போ நிறைய மாலைகள் இருக்கவும் அந்த மாலைக்குள்ளே இந்த மாலையை சேர்த்து வச்சுருந்தாங்க. அடுத்தது அங்கே பார்த்தோம்னா வந்து காளிமலை தான் காட்டுறாங்க. அப்போ முத்துவேலும் சிவனாண்டியும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நாங்கள் வச்சாச்சு அப்படிங்கும்போது இது போகிறோம், இனிமேல் என்னோட ஆட்டம் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக பார்த்தோம்னா அங்கே முளைப்பாரிலாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே வந்து ரேவதி, ரோஹிணி, சுவாதினி எல்லாருமே வந்து முளைப்பாரியை சுமந்துக்கிட்டு அவங்க கோயிலெல்லாம் சுற்றி வர்றதுக்காக வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரிக்கு வந்து அவங்க முளைப்பாரிலாம் எடுத்துகிட்டு வரவும் அப்போ காளிமாள் வந்து கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க. உடனே கார்த்தியும் சொல்லி இப்போ எதுக்காக எனக்கு ஃபோன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இங்கே பாரு இந்த கோயில் கும்பாபிஷேகத்தை நீ தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறாங்க. இங்க பாரு இந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனை பண்ணிட்டு இருக்காது அப்படிங்கவும் அப்படியா இப்போ இந்த கோயில் கும்பாபிஷேகத்தை மட்டும் நீ தடுத்து நிறுத்தலன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரிக்கு நான் மாலைக்குள்ள ஒரு பொருளை வச்சிருக்கிறேன், அந்த பொருளை மட்டும் நான் இப்போ வெடிச்சிட்டோம்னா அவ்வளோதான், ஊர் ஜனங்க மொத்தமாக காலி ஆயிடுவாங்க அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிற, எதுக்காக இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இங்க பாரு என் மேல இருக்கிற கோபத்துல நீ இந்த மாதிரிக்கெல்லாம் செஞ்சிடாத அப்படிங்கும்போது அப்படியா அப்போ இப்பவுமே வந்து உங்க அத்தை கிட்ட அதாவது சாமுண்டீஸ்வரி கிட்ட நீ தான் வந்து ராஜா சேதுபதியோட பேரங்கிற உண்மைன்னு சொல்லிடு, நானும் வந்து அதை எடுத்துருது அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே கார்த்தி வந்து வசமா வந்து காளிமாள்கிட்ட மாட்டிக்கிட்டுதாங்க. இதனால அவங்களுக்கு என்ன பண்றதுக்குன்னே தெரியல. இப்ப என்ன பண்றதுக்கு, அந்த மாலைக்குள்ள அந்த பொருளை வச்சிருக்கிறான், எந்த மாலைன்னே தெரியலையே, இங்கதான் வந்து சாமி கிட்ட ஏகப்பட்ட மாலைகள் இருக்குது, இது எப்படி என்ன பண்றதுக்குன்னு தெரியும்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே குழப்பத்தோட இருக்கிறாங்க. இப்ப கார்த்தி வந்து சொல்றாங்க, இங்கே பாரு காளியம்மா, நான் வந்து எப்படியே எங்கள் அத்தைக்கிட்ட உண்மையை சொல்ல தான் போகிறேன், கோயில் கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறமா, அதனால நீ இந்த மாதிரிலாம் செஞ்சிடாத அப்படின்னு சொல்லவும் இதனால வந்து நீ என்ன பழிவாங்கிறதா நினச்சிட்டு ஊர் ஜனங்களை எதுவும் செஞ்சிடாத அப்படிங்கும்போது இப்போ காளியம்மாள் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. என்ன கார்த்தி என்கிட்ட நீ வசமாக மாட்டிக்கிட்டியா அப்படிங்கும்போது இங்கே பாரு அன்னைக்கே எங்கள் பாட்டி இந்த மாதிரிக்கு நீ செஞ்சுருக்கிற, அப்போமே வந்து உன்னை மாட்டி விட்டுருக்கணும், ஆனால் ஏதோ போனால் போதுன்னு சொல்லி விட்டாச்சுது, இதுக்கு மேலே இந்த மாதிரிக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத, ஒழுங்கு மரியாதையா அது எதில் இருக்குன்னு சொல்லு அப்படிங்கும்போது எங்கள் பாரு என்ன நீ சொன்னேன்னா நான் கேட்பேன் நினச்சிக்கிட்டு இருக்கிறியா, நான் சொல்கிறதா இப்போ நீ கேட்டுட்டு இருக்கணும், என்கிட்ட நீ வசமாக நீ மாட்டி இருக்கிற அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே கார்த்திக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல. எப்படியும் நம்ம அவட்ட வசமாக மாட்டிக்கிட்டோமே இப்போ என்ன பண்ணுறதுக்குன்னு கார்த்தி அடுத்ததான் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.